தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது மன்றாட்டு. இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்பிடிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மரியாவின் திரு இதயத்தின் மீதான பக்தி என்பது கன்னி மரியாவின் தாய்மையுள்ள பரிந்துரையின் மீது வைக்கப்படும் அன்பு மற்றும் நம்பிக்கையின் ஆழமான வெளிப்பாடு ஆகும். திருச்சபையின் வரலாறு முழுவதும் இந்த பக்தி எண்ணற்ற விசுவாசிகளுக்கு ஆறுதலையும் வலிமையும் விடுதலையும் அளித்துள்ளது. அவர்கள் வாழ்வில் கஷ்டங்களுக்கு மத்தியில் மரியாவின் மாசற்ற இருதயத்தின் ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை கண்டடைந்துள்ளனர். அலெக்சாண்டினா, மரியா டா கோல்டா போன்ற புனிதர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நாமும் மரியாவின் திரு இருதயத்தின் மீது ஆழ்ந்த பக்தியை வளர்த்து கொண்டு நம் வாழ்வில் அவருடைய சக்தி வாய்ந்த பரிந்துரையை அனுபவிப்போமாக. வாழ்வின் புதையல்களுக்கு மத்தியில் அவருடைய தாய்மையுள்ள இருதயம் நமக்கு தொடர்ந்து ஒரு பாதுகாப்பான புகலிடமாக இருக்கிறது. எப்போதும் நம்மை தம் திருமகனான இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்துகிறது. ஆகவே அந்த அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தில் நமது குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும், சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய எதிர்காலத்தையும் அவருடைய இதயத்தில் வைத்து நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவர் இயேசுவின் திருவுள திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவருடைய அருமையான பாதுகாப்பு இன்று நம்மை பரலோக வழியிலே நடத்தி விண்ணக பேரின்பத்தில் என்றென்றும் நாம் நம்முடைய குடும்பத்தோடு வாழ இறையருள் இன்று நம்மை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வின் புகலிடமே எம் இறைவா, அன்பால் நிறைந்து அகிலத்தை ஆளுகை செய்யும் கடவுளே, உம்மை என் உள்ளத்தால் இணைத்து சிந்தையில் இருத்தி இதயத்தில் இதமான சொற்களால் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்கிறேன். ஒற்றை சொல்லால் உலகத்தை உண்டாக்கி உமது உருவை எமக்கு தந்து உலகத்தை ஆண்டு வழிநடத்த எங்களையும் நம்பி ஒப்படைத்தவரே, பாவத்தில் வீழ்ந்த மனுக்குலத்தை உதறி தள்ளிவிடாமல் தாமே முன்வந்து மனமுவந்து எங்களை மீட்க திருவுளம் கொண்ட அன்பு ஆண்டவரே, எங்களுக்காக பலியாகி இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட அன்பு இயேசு இரட்சகரே, உமது திருவடி பணிந்து வணங்கி உமது அன்புக்கு ஈடாக எங்களில் துளிர்த்தெழும் பாவங்களை களைந்து உமது பரிசுத்தத்தில் பங்கேற்க உமது அருளை வேண்டி நிற்கிற உமது அன்பு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உமது அன்புக்கு பதிலாக நாங்கள் உமக்கு கொடுத்திருக்கும் காயங்களுக்காகவும் சொல்ல முடியாத வேதனைகளுக்காகவும் மனதுருகி இன்று மன்னிப்பு வேண்டுகிறோம். உமது அருள் துணையால் நன்மைகள் செய்து நானிலத்தில் உமது சாட்சியாய் விளங்க எமக்கு அருள் புரியும். பரிதவித்து பதட்டத்தோடு அலைபாயும் இந்த அன்பு மனதிற்கு ஆறுதலையும் அமைதியும் தந்தருளும். மலர்களின் மனதால் ஈர்க்கப்படும் வண்டுகளின் மயக்கத்தில் தேன் சுரப்பது போல உம்முடைய வார்த்தையின் வாசனையால் ஈர்க்கப்பட்டு இதயத்தில் இனிய குணங்கள் பிறக்க பரமனே உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். பண்பற்றவர்களின் வார்த்தைகளின் ஈட்டிகளால் குத்தப்பட்டு புண்களாக்கப்பட்ட எங்கள் மனதிற்கு மருந்தாக உம்முடைய இன்றைய வார்த்தைகள் எமக்கு விளங்குவதாக. வெயிலின் தாக்கத்தாலும் பருவமழையின் போய்த்தலாலும் வாடிக்கொண்டிருக்கும் எமது பூமியை, மடிந்து கொண்டிருக்கும் இளங்கிடங்களை, புலம்பி அழும் விவசாய மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும். இந்த பூமி குளிர்வடைய, எங்கள் மனங்கள் மகிழ்வடைய உமது இரக்கத்தை, கருணை மழையை பொழிந்தருள வேண்டும் என்று உம்மிடத்தில் மனதுருகி மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, நீர் எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறீர் என்பதை இந்த மழை பொழிவின் மூலமாக நீங்கள் நிரூபித்து காண்பித்தருளும். அதே காலத்தில் இதோ வடநாடுகளிலும் பல்வேறு மாவட்டங்களிலும்
மழை பொழிவால் வெள்ளத்தின் பெருக்கால் தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய சொத்துக்களையும் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாக நீர் இருந்தருளும், அவர்களோடு உடனிருந்தருளும், அவர்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும்படியாக நீர் தாமே உமது கருணையை அவர்கள் மீது திருப்பியருளும். எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பேர பிள்ளைகளையும் அவருடைய வாழ்வு தேவைகளையும் எதிர்காலத்தையும் படிப்பையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து சரியான காலத்தில் சரியான காரியங்கள் எங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்று நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலையும் மனபாரத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படவும் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை என்றும் தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ இறையருள் எப்போதும் எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.